வணக்கம். நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, திரு சவுக்கு சங்கர் அவர்கள், அப்புறம் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய கூட்டணி பிரச்சனை, யார் யார் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும், யார் யார் கூட்டணி வைக்க மாட்றாங்க, கூட்டணி அவங்கலாம் வச்சா முடிச்சிடுவாங்களா, தமிழ்நாட்டோட கூட்டணி லிஸ்ட்டே முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம அரசியலை நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாங்க சவுக்க பத்தி பார்க்கலாம். திரு சவுக்கு சங்கர் அவர்கள் 2008ல சஸ்பெண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ண முடித்தாங்க. என்ன ரீசன்னா, அவர் வந்து 2 பெரிய அதிகாரிகள் வந்து பேசுனத ஒட்டு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்றாங்க 2008ல. 2008ல அதுக்கப்புறம் அவங்க வந்து ரிலீஸ் ஆகிட்டு வராரு. ரிலீஸ் ஆகி வந்து வெப்சைட் ஒன்று ஓபன் பண்ணி சவுக்கு அப்படின்ற ஒரு இணையதளத்தை ஓபன் பண்ணி நடத்திட்டு வராரு. அவருக்கும் தனி ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. அதுக்கப்புறம் யூடியூப்ல அறிமுகமாகிறாரு. யூடியூப்ல அறிமுகமாகி பெரிய விசில் ப்ளோவரா இருக்காரு. நிறைய ஊழல்கள், அப்புறம் அட்ராசிட்டி பண்ற அரசியல்வாதிகள் இவங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. யூடியூப்ல அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்ததுனால அவருக்குன்னு தனியா ஒரு சேனல் கிரியேட் பண்றாரு. அதுதான் சவுக்கு மீடியா. சவுக்கு மீடியா நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வராங்க. 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணுது. அரெஸ்ட் பண்ணி அவரோட யூடியூப் சேனல், அவரோட ஆபீஸ் எல்லாத்தையுமே சீல் பண்றாங்க. சீல் பண்ணிட்டு திருப்பி அவர் ரிலீஸ் ஆகி வெளியே வர்றாரு. சவுக்கு மீடியான்னு ஒண்ணு ஓபன் பண்றாரு. சவுக்கு மீடியால இப்போ 8 லட்சம், நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல 9 லட்சம் கூட இருக்கலாம், 8 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. இப்ப அவரோட யூடியூப் சேனலை வந்து அவர் ரன் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறார். அதை நடத்த முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறார். நல்லா வீடியோ போடுறதுக்கு காரணமே சவுக்கு சங்கர் தான். டெய்லி 1 மணி நேரம் வீடியோ போடுவாரு. அந்த 1 மணி நேரம் வீடியோவும் விடாம பாக்குறேன். எனக்கெல்லாம் தூக்கமே வராது நைட்டு அவர் வீடியோ பார்க்கணும்னா. அந்த அளவுக்கு நான் வந்து அவரோட இப்ப அவர் என்ன பண்ணலாம், அவர் யூடியூப் சேனல் ஓபன் பண்ண முடியுமா முடியாதா? இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. நம்ம வந்து சில ஐடியா, அவரு எல்லாருக்கும் ஐடியா கொடுப்பாரு, நம்ம அவருக்கு ஐடியா கொடுப்போம். சீமான் வந்து சவுக்கு செகண்ட் டைம் அரெஸ்ட் ஆகி வெளியே வந்திருக்கும் போதே சொல்லியிருந்தாரு, சவுக்கு எங்கேயாவது சட்டமன்ற தேர்தலில் நிக்கணும் அப்படின்னா என் கட்சி சார்பாகவே நிக்கலாம், இல்ல அவரு அங்க நிக்கிற இடத்துல நான் வந்து அவருக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி சவுக்கு பேசாம ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கி நின்றுறது ரொம்ப நல்லது. இதுதான் நம்ம இப்போ அவர் கொடுக்கக்கூடிய ஐடியா. தமிழ்நாடு தேர்தலை பத்தியும் கூட்டணியை பத்தியும் பார்க்கலாம். ஒண்ணு அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி, இன்னொன்னு திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி, நாம் தமிழர், அப்புறம் விஜயோட டிவிகே. ஏடிஎம்கே கூட்டணியில பாத்தீங்கன்னா அதிமுக, பிஜேபி, பிஎம்கேல அன்புமணி தரப்பு, ஜான் பாண்டியன், அப்புறம் ஏசி சண்முகம், இந்த மாதிரி நிறைய கட்சி இருக்கு. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே, கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிகே, அப்புறம் வேல்முருகனோட கட்சி, இதெல்லாம் இருக்கு. பாத்தீங்கன்னா டிஎம்கே, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிகே, வேல்முருகன் இவங்கெல்லாம் கூட்டணியில இருக்கிறாங்க. நாம் தமிழர் தனித்தே போட்டிடுறாங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இருக்கிறது டிவிகே மட்டும்தான். டிவிகேல யாரும் இதுவரை கூட்டணி வரல. இந்த கூட்டணியும் இதுல இருக்கிற சிக்கல்கள் பத்தி நம்ம பேசலாம் வாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல மூணு கட்சி மட்டும் இன்னும் கூட்டணி முடிவு பண்ணாத இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து தேமுதிகன்ற கட்சி, 2வது வந்து ராமதாஸ் ஐயா தலைமையிலான பாமக, இன்னொன்னு வந்து ஓபிஎஸ் நடத்துகிற அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு. தேமுதிக வந்து 2005ல கட்சியை தொடங்குறாங்க. 2006 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 8% வாக்கு பெறாங்க. அப்படியே 2009 தேர்தலில் போட்டியிட்டு 10% வாக்கு பெறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்ட தேமுதிக 2011 தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வச்சு 41 சீட்டு வாங்க. அதுல 29 சீட்டு வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவர் ஆகிறார் விஜயகாந்த். 2014 பிஜேபி கூட கூட்டணி வச்சு 14 தொகுதி வாங்குறாங்க. 14 தொகுதியில ஒரு தொகுதி கூட வெற்றி பெறல. 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணி அமைக்கிறாங்க. மக்கள் நல கூட்டணியிலையும் தேமுதிக எந்த சீட்டும் கிடைக்கும், அதாவது எந்த தொகுதியும் வெற்றி பெறலாங்க. 2019 பிஜேபி அதிமுக கூட கூட்டணி வச்சு 4 இடங்களை போட்டிடுறாங்க, ஒரு இடத்துல கூட ஜெயிக்கணும். 2021 டிடிவி தினகரன் அவர்கள் கூட கூட்டணி வச்சு 60 சீட்ல போட்டிடுறாங்க. 60 சீட்ல போட்டிட்டு ஒரு இடம் கூட ஜெயிக்கல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் 0.43 அப்படின்னு குறைஞ்சு போச்சு அவங்களோட ஓட் பர்சன்டேஜ். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வச்சு 5 சீட்டு வாங்குறாங்க. 5 சீட்டு வாங்கி ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திரு கேப்டன் விஜயகாந்த் அவங்க பையன் ஜெயபிரபாகரன் வந்து விருதுநகர் தொகுதியில போட்டியிடுறாரு. போட்டிட்டு அவர் வந்து 35% வாக்கு பெறாரு.
அது மட்டும் இல்லாம 4379 வாக்கு வித்தியாசத்துல தான் தோக்குறாங்க. இது வந்து 2வது இடத்துல பிடிக்கிறது. அப்போ வந்து அவங்களோட மொத்த வாக்கு சதவீதம் 2.59 அந்த அளவுக்கு உயர்ந்து இப்போ தேமுதிகவை பொறுத்தவரையும் திமுக கூடயும் அதிமுக கூடயும் கூட்டணி பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. தேமுதிக வந்து அதிமுக போற பட்சத்துல அவங்களுக்கு வந்து 9 சீட்டு கொடுக்குறேன் இல்ல 8 சீட்டு கொடுக்குறேன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க. திமுக கூட கூட்டணி போனா தேமுதிக வந்து 6 சீட்டு அந்த அளவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து திமுக கூடயும் அதிமுக கூடயும் போறது விட்டுட்டு விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் ஒரு இருக்குன்ற நட்பை பயன்படுத்தி விஜய் கூட போய் கூட்டணி வச்சாங்கன்னா அவங்களோட கட்சி வளர்ச்சிக்கும் அது உதவும். பிளஸ் வந்து சீட்டுகளும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். அவங்களோட வாக்கு சதவீதம் அதிகமாகும். உங்களுக்கே தெரியும் விஜய் அவர்கள் தேமுதிக கூட்டணிக்கு போச்சுன்னா ரொம்ப மரியாதையா நடத்துவாரு. அதனால வந்து விஜய் கூட கூட்டணி போனா அவங்க இந்த 4% சீட் கன்வெர்ட் ஆகுறதுலயும் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் தேமுதிக. இன்னமும் கூட்டணி முடிவு எடுக்காம இருக்கிறது ஐயா ராமதாஸ் அவர்கள். ஐயா ராமதாஸ் பத்தி நம்ம சொல்லணும்னா 1980 ஆரம்பிச்சு இப்ப ஒரு ஆக்டிவா இருக்கிற போலீஸ் 80 வன்னியர் சங்கத்தை தொடங்கி 87 அவர் போராட்டம் பண்ணாங்கன்னா நமக்கு தெரியும். எம்டிசின்னு ஒரு தனி கேட்டகரியை உருவாக்கி அவங்களுக்கு 20% திரு கருணாநிதி முதலமைச்சரா இருக்கும்போது 20% இடஒதுக்கீடு பெற்றிருக்காரு. இந்த மாதிரி பல போராட்டங்களையும் அரசியல் நகர்வுகளையும் பார்த்து வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் 2016 தேர்தல்ல தன்னுடைய மகனான அன்புமணி ராமதாஸை தனிச்சு போட்டி வச்சு 5.5% ஓட் பேங்க் இருக்கிறத நிரூபிச்சார். திமுக பக்கம் திரு ராமதாஸ் ஐயா போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா நம்மளோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் விஜய் கூடவே கூட்டணி போனா அவரோட வயசுக்கு மரியாதை கொடுத்து விஜய் அவர்கள் நல்லாவே அவர் வரவேற்பாரு. மற்றும் அவருக்கான கிரேஸ் அதிகரிக்கும். செங்கோட்டையில் போனதுக்கு அப்புறம் செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறம் எப்படி செங்கோட்டையனுக்கு வந்து தாவிக்கான ஒரு கிரேஸ் இருக்கு. ஆனா அவர் கட்சிக்குள்ள போயிட்டாரு. நான் சொல்றேன் ஐயா கூட்டணிக்கு போனாவே போதும். விஜய் அவர்கள் நல்ல மரியாதை கொடுத்து அவரை வரவேற்று சில இடங்களையும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருந்தது. ஓட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ராமதாஸ் ஐயா அவர்கள் விஜய் கூட கூட்டணி போனா நல்லா இருக்கும் நான் சொல்றேன். ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபி தலைவர்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு வர்றாரு. ஆனா பிஜேபியில இருந்து எந்த ஒரு முன்னெடுப்பும் அவரை சேர்த்துக்கிறதுக்கான முன்னெடுப்பு பண்ணல. இன்னைக்கு கூட அவர் தான் என்ன சேர்த்துக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் இவ்வளவு அனுபவம் வச்சுக்கிட்டு விஜய் கூட கூட்டணி போனாவே நல்லா இருக்கும். விஜய் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களையும் வரவேற்று அதை பயன்படுத்தினால் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நம்ம சொன்ன 3 கட்சியும் பார்த்தீங்கன்னா தாவிக கூட கூட்டணி போங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த 3 கட்சிகளையும் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் மதிச்சு இவ்வளவு சீட் அவங்க கேட்கிற சீட்டு கொடுக்க மறுக்கிறாங்க. இவங்களும் அவங்க கொடுக்கிற சீட்டுக்குள்ள போக மறுக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து ஓப்பனா இருக்கிறது விஜய்க்கு சீட்டு தரேன் ஆட்சியில பங்கு தரேன்னு சொல்றது அவர் கூட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கௌரவமும் கிடைக்கும். நீங்க யார்கிட்டயும் போய் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. விஜய் கூட கூட்டணி போடும்போது உங்களுக்கு வந்து உங்களோட அரசியல் வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம விஜய் வந்து ஒரு இளம் தலைவர். இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு அவரோட ஆதிக்கம் தமிழ்நாட்டுல இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போய் கூட்டணி வச்சீங்கன்னா அவருக்கும் உங்க மேல ஒரு நன்மதிப்பு வரும். நன்மதிப்பு வரும்போது அவர் வருங்காலத்துல முதலமைச்சராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் வரும்போது உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பார். வீடியோ கடைசியில நம்ம என்ன சொல்றோம்னா திரு சவுக்கு சங்கர் அவரை அவர் பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒரு எம்எல்ஏ சீட்டு எந்த கட்சியாவது கேட்டு நின்று ஜெயித்து வந்தால் மட்டுமே அவரை அவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மற்ற தேமுதிக ஓபிஎஸ் ஐயா ராமதாஸ் போன்ற இவர்கள் எல்லாம் விஜய் கூட கூட்டணிக்கு சென்றால் இவர்கள் மூவரும் அரசியல் எதிர்காலமும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.